தமிழ் வாழ்க. சமீபத்துல ஒரு ஆர்டிக்கல் படிக்க நேர்ந்தது ஜெனடிக் ரீதியான. அதுல வந்து அத படித்த பிறகு நம்ம தமிழ் முன்னோர்கள் வந்து பரம்பரை அப்படின்னு 7 தலைமுறைகளை பிரித்து சொன்னாங்க. அதையும் இதையும் நம்ம வந்து கார்லேட் பண்ணி ஒரு ஓகே இதனால தான் இது வந்து வகுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடிஞ்சது. பரம்பரை அப்படிங்கிறது 7 தலைமுறை. முதல் தலைமுறை இப்ப இருக்கிற நம்ம, 2ஆம் தலைமுறை நம் தாய் தந்தை, 3ஆம் தலைமுறை நமது பாட்டன் பாட்டி, 4ஆம் தலைமுறை கொள்ளு தாத்தா பாட்டி. அத பூட்டன் பூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேல நம்ம எள்ளு தாத்தா பாட்டி, அதை ஓட்டன் ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேல 6ஆம் தலைமுறை சேயோன் சேயோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் தலைமுறை பரன் பறை. இந்த 7ஆம் தலைமுறையானது பரன் பறை அதை சேர்ந்துதான் நம்ம பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம தலைமுறைக்கு நமக்கு பேர் வந்து தமிழ்ல பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அதிக பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கோம். தலைமுறையை 7ஆக பிரித்திருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படிங்கிறத இந்த ஜெனடிக் ஆர்டிகல் மூலியமாக நமக்கு வந்து ஒரு புலப்படுகிறது. இப்ப இருக்கிற அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏ பொருத்தம் அப்படிங்கிறது இப்ப நமக்கும் நம்ம தாய் தந்தைக்கும் இருக்கிற டிஎன்ஏ பொருத்தம் வந்து 50% இருக்கும். ஏன்னா நம்ம தாய் தந்தைகிட்டே இருந்து வந்திருக்கிறோம். அதனால வந்து ஒரு சராசரியாக இது வந்து ஒரு அனைவருக்கும் அதே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது வந்து ஒரு சராசரியான ஒரு எடுக்கின்ற ஒரு இதுதான் அளவுகோல். சராசரியாக இப்ப நமக்கும் நம்ம தாய் தந்தைக்கும் 50% டிஎன்ஏ பொருந்தும். இப்ப தாத்தாக்கு பாத்தீங்கன்னா 25% பொருந்தும். இப்ப நம்ம கொள்ளு தாத்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25ல பாதி 12.5% பொருந்தும். அதுக்கப்புறம் எள்ளு தாத்தால 6%, அதற்கும் மேல சேயோன் சேகோலுக்கு பாத்தீங்கன்னா 3%, பரன்பறைக்கு பாத்தீங்கன்னா 1.7 அந்த ஒரு அளவுகோல் வந்து வருகிறது. இதற்கும் மேல போகுது அப்படின்னா அது வந்து 1%க்கும் கீழே போயிடும். அதனால ஜெனடிக் ரீதியாக இந்த 7ஆம் தலைமுறையை வந்து ஒரு உச்ச வரம்பாக வச்சிருக்கிறாங்க. இந்த உச்ச வரம்புங்கிறது இந்த 1% மேல இருக்கிறத வந்து டிஎன்ஏ பொருத்தமாக இருக்கிறது. அதனால வந்து அதை வந்து ஒரு உச்ச சதவீதமாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியா 1%க்கும் கீழே தான் வந்து அந்த பொருத்தமானது இருக்கிறது. இது வந்து ஒரு சராசரியான எடுக்கின்ற ஒரு அளவுகோல் தான். எல்லாருக்கும் அதே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனால இப்ப டிஎன்ஏ பொருத்தம் பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு எடுக்கிறதோட நம்மளோட நம்ம கூட பிறந்தவங்க, இப்ப நம்ம அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டிஎன்ஏ பொருத்தம் அப்படிங்கிறது பண்றாங்க. அதனால ஒரு சராசரியா பார்க்கும்போது இந்த 7 தலைமுறை அப்படிங்கிறது ஒரு அளவுகோலாக இருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் வந்து நமக்கு இப்ப ஜெனரேஷனை வந்து பேர் வைக்கும்போது நம் முன்னோர்கள் வந்து கரெக்டாக சரியாக வந்து 7 தலைமுறைக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிகிறது. இந்த 7ஆம் தலைமுறைக்கு பொதுவாக இப்ப பேரை பார்க்கலாம். இது வந்து பரன்பறை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து ஏன் இது பரன், ஏன் இது பறை அப்படின்னு நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சிறிய சிந்தனை. நம்ம பிக் பேங் தியரி, திருமந்திரம் அண்ட் பிக் பேங் தியரி அப்படின்ற பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிறத திருமூலர் திருமூலர் அவரோட பாட்டுல சொல்லியிருந்தாரு. அதுல வந்து ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம், போதம் அது ஆக புணரும் பராபரை, சோதி அதனில் பரம் தோன்ற தோன்றுமாம் தீதில் பறையதன் பாட்டுகள் நாதமே அப்படிங்கிற பாட்டுல வந்து இந்த பிரபஞ்சம் உருவான அதாவது பிக் பேங் நடக்கின்ற ஒரு சமயத்தை வந்து விளக்குகின்ற ஒரு பாட்டு. ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம். பராபரம் அப்படிங்கிறது நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கணும். ஆதியோட அந்தம் இல்லாத, அப்போ வந்து ஒரு இன்ஃபைனைட்டான என்றுமே முடிவில்லாத, தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு ஸ்பேஸ் ஆனது. போதம் அதாக புணரும் பராபரை. போதம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த. ஸோ அப்போ வந்து இந்த எனர்ஜி அப்படிங்கிறது அந்த எனர்ஜில தான் இந்த ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. இந்த எனர்ஜி வந்து எப்போ வந்து ஸ்பேஸோட இணைகிறதோ அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த பிக் பேங் உருவாகிறது அப்படின்னு திருமூலர் வந்து சொல்றாரு. அப்ப நம்மளோட முன்னோர்களை வந்து அவங்க சொல்லும் போது அதை வந்து நம்ம எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படிங்கிறதான பரம்பரை அதையும் சேர்த்து அவங்க வந்து அந்த 7ஆம் தலைமுறைக்கு வந்து பரன்பறை அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.